பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், இசைக்கலைஞர்கள், திரையுலக பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கோடானு கோடி மக்களின் இதய நாடிகளை வருடிய காலத்தால் அழியாத நாதத்தை எழுப்பிய வீணையின் நரம்பு அருந்துவிட்டது. அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்ல முடியும், எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அப்படியே கழுத்து ஒரே சோக் ஆகிட்டுருக்கு. நினச்சி பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கூட இப்படி ஆகும். இந்த உலகம் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. சரஸ்வதி எப்படி இருக்கணும், எப்படி பாடும், எப்படி பாடணும், எப்படி கற்றுத்தரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவதாரமோட அந்த டைம் ஆயிடுச்சு. மேலுக்கு போயாச்சு. அவ்வளோ. நமஸ்காரம். இந்த இழப்பு கர்நாடக இசை உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன, கடவுள் அவரை எந்த காரணத்துக்காக படைச்சாரோ, நீ வாட்டுக்கு சங்கீதத்தை வழங்கிண்டே சுவையான சங்கீதத்தை உன்னை இனிமையான குரலில் வழங்கிண்டேருன்னு சொல்லி தான் படைச்சிருக்காரு அவரை. அதை ஹி ஹஸ் டன் இட் ஃபுல்லி. 86 வருஷமும் பண்ணியிருக்காரு. இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியிலே தன்னுடைய இசை மழையினால் பரப்பியவர். இளம் வயதிலிருந்தே பாடத் தொடங்கியவர். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே அவர்களை தெரியாத இசைக்கலைஞர்களே இருக்க முடியாது. அவருடைய இழப்பு என்பது இசை உலகத்திற்கே பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும், இசைக்கலைஞர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன விருதுகள் இருக்கிறதோ இசைக்கு, அவை அனைத்தும் அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறது. ஒரு முழுமையாக வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர், நல்ல மனுஷன். எல்லாத்துக்கும் மேலே கர்வமே கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் கர்வம் கிடையாது. அண்ட் ஒரு கர்நாடக இசை என்பது அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் அப்படிங்கிறத தாண்டி பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சென்றவர் பாலமுரளி கிருஷ்ணா என்றால் அது மிகையாகாது. கர்நாடக சங்கீத உலகத்தில் அவர் பீஷ்மர். பத்ம விபூஷன் விருது இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு விருது கொடுக்கலாம், அதுக்குள்ளே அவர் போயிட்டார். 6 வயசுலேருந்து மேடையில் அவர் பாடிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 6 வயசுலேருந்து உலக அளவில் 25,000 மேடைகளில் பாடினவர். எங்கள் எல்லாருக்குமே, அதாவது சங்கீத உலகத்தில் எல்லாருக்கும், சின்னவாளும் சரி பெரியவாளும் சரி, எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸ் இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு லாஸ். என் மனசில் அதை என்னால் உண்மையை ஏற்றுக்க முடியல. அவர் இப்போ பார்த்த உடனே தான் சரி உண்மை, இந்த ஒரு நியூஸ் உண்மைன்றது எனக்கு உரைச்சிது. இப்போ தான் இசை உலக இழப்புன்னு சொன்னால் அது ஒரு பர்ஃபார்மராக மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய ஒரு மகா வாக்கியக்காரர். த ஹிஸ்ட்ரி இல்லை அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஒரு பெரிய அளவில் இருக்குது. இன்னும் அது செஞ்சுரிஸுக்கு அது பேசப்படும், அது பாடப்படும். சினிமா உலகத்துக்கு பெரிய இழப்பு, கர்நாடக இசை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. எவ்வளோ பேர் அவரால் குறைச்சிட்டு இருந்தாங்க, எவ்வளோ பேருக்கு அவர் குருவாக இருந்திருக்கிறாரு. இவளுக்கு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, எங்கள் குருநாதர் அபூர்வ ராகங்கள் படம் பண்ணும்போது ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி அபூர்வ ராகம் படம் பண்ணுறேன், ஒரு அபூர்வமான ஒரு ராகம் வேணும் எனக்கு, அப்படி இவர்கிட்ட தான் கேட்டு அறிஞ்சார். மியூசிக்கலி நம்ம யாருமே அவரை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கார்த்தால எழுந்துக்கிற டைம்லேருந்து அப்படியே இன்வாலண்ட்ரியாக ரத்தத்தில் ஊறி போன சங்கீதம் குருஜியோட சங்கீதம். ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது குருஜி இல்லைன்னு நினைக்கிறது வீட்டுக்கு வர பிடிக்கல. ஏன்னா குருஜி இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல.